Hi, good morning students. இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைமோட் ஷாப்பிங். இவங்க ஆன்லைன் ஷாப்பிங் நடத்துகிறாங்க. இந்த ஆப் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஆப் பேர் பைமோடு. ஓகேவா? இது ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இதில் போய் விசிட் பண்ணுறதுக்காக இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாப்பிக்கு ஏரியா பவுண்டடு தான், பை த கிவன் லைன். இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி இந்த ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் த கிவன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. என்ன லைன் கொடுத்துருக்காங்க? 2x minus y plus 1 equal to 0. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? y equal to minus 1. அடுத்து y equal to 3. அடுத்து y axis. லாஸ்ட்டு நாம் பார்த்ததில் x ஆக்சிஸை மெயினாக கொடுத்துருந்தாங்க. இங்கே y ஆக்சிஸை கொடுத்துருக்காங்க. முதல்ல இதெல்லாம் ட்ரா பண்ணிப்போமா? வாட் இஸ் y ஆக்சிஸ்? y ஆக்சிஸ்னால் இதுதான் y ஆக்சிஸ். ரைட்டா? லைன் எடுத்துப்போம், ஈஸியாக இருக்கும். ஸோ வாட் இஸ் தட் y ஆக்சிஸ்? இப்போ இதுதான் y ஆக்சிஸ். ரைட்டா? ஓகே. அடுத்தது என்ன? y equal to minus 1. What is y equal to minus 1? It is parallel to x axis. இல்லையா? So y equal to minus 1 is nothing but parallel to x axis. அடுத்தது y equal to 3. y equal to 3 is again parallel to x axis. இப்போ இந்த மூணு பவுண்டரி ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூணையும் ட்ரா பண்ணிட்டோம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். இது வந்து அலாங் y ஆக்சிஸுங்கிறதுனால நான் x ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனை ரீரைட் பண்ணி எழுதுகிறேன். அப்போது y மைனஸ் 1 x ஈக்குவல் டு y மைனஸ் 1/2. அப்போது ஏரியாங்கிறத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? இந்த இடத்துல ஃபார்முலா ஏரியா என்ன எடுப்போம்? ஏரியா ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் a to b x இன்ட்டு dy அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம எடுக்க போகிறோம். லாஸ்ட் இதில் என்ன ஃபார்முலா எடுத்தோம்? இது பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு நாம் சொல்லும்போது ஏரியாவை எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம்? இன்டெக்ரல் ஓவர் a to b x இன்ட்டு y இன்ட்டு dxன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இதுதான் வேரியேஷன். அங்கே எக்ஸை டிபெண்ட் பண்ணி பண்ணோம், இங்கே ஒய்யை டிபெண்ட் பண்ணி இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் இப்போ இந்த ஃபங்க்ஷனை ரீரைட் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை ரீரைட் பண்ணி எழுதின உடனே எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சா தான் நாம் வந்து லைன் ட்ரா பண்ண முடியும். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோன்னா ஒய் ஈக்குவல் டு என்னவாயிடும்? 1 ஆகிடும். ரைட்டா? அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஏதாவது கண்டுபிடிக்கணுமே. ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோன்னா x equal to y equal to 0. அப்போ x equal to என்னவா மாறிடும்? ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். மைனஸ் 1/2வா? இல்லைனா உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். x equal to 0 மைனஸ் 1/2னா அப்போ என்ன வந்துடும்? x equal to மைனஸ் 1/2. அப்புறம் வேறு என்ன வர பாயிண்ட் எடுக்கலாம்? மைனஸ் 1/2 0. ஸோ இந்த ரெண்டை வச்சுமே கூட நம்ம ட்ரா பண்ணிடலாம். அப்படி தானே? அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? 0,1. அப்போ 0,1ங்கிற பாயிண்ட் எங்கே வரும் உங்களுக்கு? இந்த இடத்துல 0லேருந்து 1 இந்த பாயிண்ட்டா? 0,1. ரைட்டா? அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் 1/2, ஒய் ஆக்சிஸு 0. அப்போ என்ன வரும்? இதுக்கு நேரான்னு வச்சுக்கலாமா?
மேபி இது பெருசாக இருக்குது, ஆல்ரெடி படம் வரைஞ்ச இதில் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது 1/2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது என்ன வந்துடும், -1/2. ஸோ x வந்து -1/2, y வந்து 0. அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணலாம், -1/2ங்கிறத இங்கே எழுதிக்கலாம். இதுதான் -1/2, 0 இந்த பாயிண்ட். ஓகேவா? இப்போ இதை வச்சுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகே, இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பாயிண்ட்டு தெரிஞ்சிருச்சு. இந்த 2 பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்படி ஜாயின் பண்ணோன்னா எப்படி லைன் வருது, இப்படி வரும். ஓகேவா? எக்ஸ்டர்ன் பண்ணுறோம். அந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறத நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டர்ன் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறத அப்படியே எக்ஸ்டர்ன் பண்ணோன்னா இந்த மாதிரி படம் வரும். ஏன்னா அது எங்கே வந்து இது என்னது, இது x = -1, இது என்னது, சாரி y = -1, இது என்னது x = சாரி y = 3. ரைட்டா? y = -1, y = 3. இது ரெண்டையும் எங்கே மீட் பண்ணுதுன்றதுக்காக இப்படி எக்ஸ்டர்ன் பண்ணி வரைகிறோம். இப்போது பவுண்டட் ஏரியான்னு பார்த்தா எது பவுண்டட் ஏரியா? ஸோ 2ஆக பிரியுது. இங்கேயும் பவுண்டட் ஏரியா ப்ளூ கலரில் மார்க் பண்ணுற பாருங்கள், இதுதான் பவுண்டட் ஏரியா. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வருது, பவுண்டட் ஏரியா. These points are bounded points. These points are bounded points. ரைட்டா? அப்படி எடுத்துக்கிறோம். அடுத்தது ஏரியா கண்டுபிடிக்கிறதுல ஃபார்முலாவில் போடணும். இங்கே ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி 2ஆக பிரிஞ்சிருக்கிறதுனால லாஸ்ட்டு சம்மில் பார்த்தா மாதிரி 2 விதமாக எடுக்க போகிறோம். ஒன்று வந்துட்டு ஒய் ஆக்சிஸு கீழே வர்றதுனால மைனஸ், இதோட ஸ்டார்டிங் என்னது, ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது ஒய் ஆக்சிஸில் -1. ஸோ -1 to எது வரைக்கும் வருது, இது வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ -1 to +1 லோயர் லிமிட், அப்பர் லிமிட் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் y -1/2 into dy. ஒய்யோட வேரியேஷன் இந்த பார்ட்டில் -1 to 1. அதே மாதிரி இந்த பார்ட் எடுத்துக்கணும். இந்த பார்ட்டில் இதோட வேரியேஷன் என்னன்னா -1 to 1. இப்போ இந்த பார்ட்டு, 2வது பார்ட்டு பிரிக்கிறோம். 2வது பார்ட்டாக நாம் இதை பிரிக்கிறோம். அந்த 2வது பார்ட்டில் என்ன வேரியேஷன் இருக்குது, 1 to 3. அதை தான் நம்ம என்ன ஸ்டிஃபை யூஸ் பண்ணுவோம். இதை நாம் என்னவா மென்ஷன் பண்ணலாம், ஒரு ஸ்டிஃபாக மென்ஷன் பண்ணும்போது இந்த ஒய்யோட வேரியேஷன், வாட் இஸ் தட் ஒய்யோட வேரியேஷன், -1 to 1. இங்கே வேரியேஷன், இந்த பாயிண்ட் என்னது, இந்த பாயிண்ட்டு 0, -1. ரைட்டா? இந்த பாயிண்ட்டு 0, 1. இந்த பாயிண்ட்டு 0, 3. அப்போது இந்த 3 இதுவாக இருக்கும்போது இந்த பார்ட் 1 இந்த பார்ட் 1 எடுக்கும்போது ஒய்யோட வேரியேஷன் முதல்ல -1 to +1. இது கீழே வர்றதுனால நெகட்டிவ். ஓகேவா? அண்ட் ஃபைனலி வி ஆர், இஃப் எப்படி நமக்கு இது கிடைச்சாலும் இதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், பாசிட்டிவாக தான் ஆன்சர் எடுக்க போகிறோம். சரியா? தென் அடுத்த ஃபங்க்ஷன் என்ன வேரியேஷன் சொல்லிட்டோம். இது ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவில் இருக்கும்போது 1 to 3 இருக்குது. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், 2 into dy. ஒய்யை வச்சு ஸ்ட்ரிஃபோட வேரியேஷனை நாம் பார்த்துட்டோம். ஸ்ட்ரிஃபோட வேரியேஷன்றது 1 to 3. ரைட்டா? எவ்வளோதான். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான். ரைட்டா? சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி நமக்கு.
சிம்பிளிஃபை பண்ணுறோம். மைனஸை வேணால் கூட உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். 1/2 காமனாக வெளில எடுத்துட்டா மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போனோன்னா -1 2 + 1 1 - yன்னு போயிடும். dy ப்ளஸ் 1/2 வெளில எடுத்துடலாம். 1 2 3 y - 1 dy. அடுத்தது இன்டகிரேஷன் தான்ப்பா. இன்டகிரேஷன் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியது தான். இன்டகிரேஷன்னும் போது 1 பண்ணால் y பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது y²/2ன்னு வந்துடும். லோயர் லிமிட் -1 அப்பர் லிமிட் +1 ப்ளஸ் 1/2. இதில் y²/2 - y லோயர் லிமிட் 1 அப்பர் லிமிட் 3. இந்த சிம்பிளிஃபிகேஷன் தான். இதோட என்ன வரும்? அப்பர் லிமிட் 1 அப்போது 1² அண்ட் லோயர் லிமிட் என்ன வரும்? -1 மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் போயிடும். ரைட்டா? அண்ட் இதோடது 1/2 இன்ட்டு அப்பர் லிமிட் 3 அப்போ 9/2 -3 அப்புறம் லோயர் லிமிட் 1/2 -1. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/2 இது என்ன கிடைக்கும்? 1 - 1/2 + 1 மைனஸ் +1/2ன்னு கிடைக்கும். ரைட்டா? ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 1/2 இங்கே எடுத்தோன்னா 9/2 -3 -1/2 + 1ன்னு கிடைக்கும். ஓகே, இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக உங்களுடைய நாலேஜை பொறுத்து ஒரே ஸ்டெப்லேயும் போட்டுடலாம். இல்லை எனக்கு பொறுமையாக தான் போட வருது அப்படின்னாலும் நீங்கள் பொறுமையாக போட்டுக்கலாம். ப்ளஸ் 1/2 இன்ட்டு இதில் வந்து -3 ப்ளஸ் 1 வந்து -2 வந்துடும். அண்ட் 9/2 - 1/2 will be 8/2. 8/2 is nothing but 4. then இங்கே 2 2 கேன்சல் ஆகிடும். 1 + 1/2 இன்ட்டு -2 + 4 is nothing but 2. then it will be 1 + 1 is 2. therefore what is that area? Area is 2 square units. ஸ்டூடெண்ட்ஸ், கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ தெரியவும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் டாபிக் உங்களுக்கு கவர் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்? கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் நான் வந்து வாட்ஸ்அப்பில் இதில் ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோட மெத்தட் ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஐ வில் டேக் கிளாஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.